இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளையாட போகிறோன்னா இதான் இவன் வெட்டிட்டு இருக்கானே இவன் இந்த கேம் தான் விளையாட போகிறோம். சரி லைட்டாக கிளிச் ஆயிடுச்சு. வந்துட்டான் பாருங்க. யூ வில் நெவர் எஸ்கேப் ஆட். ஹே நான் முடிச்சிருவேன்டா, ஈஸியாக முடிச்சிருவேன்டா, நீ வேணால் பார்த்துக்கோவேன். சரி வாங்க போகலாம். எஸ் சவுண்டெல்லாம் மியூட் பண்ணிக்கலாம். சரி வாங்க. இப்படியே வயிறு வேறு கை அடிச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ தான் சைடில் லாஸ்ட் ஒன்று கொடுத்து விட்ருவாங்க. சைடில் உங்களுக்கு இருக்கிறத காட்டியிருந்தா ஒரு மாதிரி இருந்திருக்கும். இப்படி ஒரு ஜம்பு ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இப்படி வந்து இப்படி ஒரு ஜம்ப்பு. ஐயோ உளுந்துட்டுனே. சரி நோ கொடுப்போம். நம்ம 15 மினிட்ஸ் போன டைம் மாதிரி 15 மினிட்ஸ் சேலஞ்ச் பண்ண போகிறோங்க. வாங்க பண்ணலாம். எஸ் இங்கே வந்து இப்படி ஒரு ஜம்ப்பு. அச்சிச்சே 15 மினிட்ஸ் சேலஞ்ச் பண்ணலான்னு சொல்லி வாய் முடியல. இப்படி விழுந்துட்டனே. சரி இந்த தடவை கரெக்டாக போகணும். இப்படி வந்து இப்படி ஒரு ஜம்ப்பு, இப்படி வந்து இப்படி ஒரு ஜம்ப்பு, இப்படி வந்து ஒரு ஜம்ப்பு, இப்படியே ஒரு ஜம்ப்பு, இப்படியே ஒரு ஜம்ப்பு, இப்படியே ஒரு ஜம்ப்பு. எஸ் வந்தாச்சு. இதுக்குள்ளார போகலாம். செக் பாயிண்ட்டை பிடிச்சிக்கிறோம். பிடிச்சாச்சா? ஓகே. அப்படியே வந்து எங்கே இது கணக்கு வராதுங்க. விழுந்துட்டனே. ஆஹா இதுதான் 15 மினிட்ஸ்க்குள்ள முடியுது. சீக்கிரம் வாங்க வரலாம். இப்படியே ஒரு ஜம்ப்பு. ஆஹா இப்படி வச்சுக்கலாம். இந்தாங்க அப்படியே ஒரு ஜம்ப்பு, இப்படியே வந்து ஒரு ஜம்ப்பு, இப்படியே ஒரு ஜம்ப்பு, இப்படியே ஒரு ஜம்ப்பு, இப்படியே ஒரு ஜம்ப்பு. எஸ் வந்தாச்சு ஒரு வழியா. வாங்க இப்போ இதுக்கு மேலே போகலாம். நான் ரொம்ப நேரமாக அதை ஒன்று கேட்காமையே விளையாடிட்டு இருக்கிறேன். அது என்னென்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு போடுற வீடியோஸில் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் மிக்ஸ் பண்ணாமல் பார்க்கலாம். எஸ் வந்தாச்சு. அப்புறம் உங்களுக்கு மைன்கிராஃப்ட் பார்ட் 2 வேணுமான்னு சொல்லுங்கள். நான் கேட்டே இருக்கேன், நீங்கள் யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. சொன்னால் பார்ட்டோட போடல, எனக்கு இஷ்டம் இல்லை போடுறதுக்கு. நீங்கள் யாருமே சொல்கிறதில்ல. ஸோ அதனால் நான் மைன்கிராஃப்ட் பார்ட் 2 போடல. இப்போ தெளிவாக சொல்லிக்கிறேன். சரி வாங்க இப்போ போகலாம். ஐயோ வியூ சரியாக வைக்கலீங்க. இது தருவா. சரி வாங்க இப்போ வந்தாச்சு. இப்போ கரெக்டாக போவோம். திரும்ப 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 கரெக்டாக போனோங்க. இந்த இதில் நான் மூமெண்ட் பட்டனே கொடுக்கல. இப்படி ரைட் சைடு லெஃப்ட் சைடு மட்டும் வச்சுக்கிறேன். திரும்புடா. இந்த ரைட் சைடு கொடுக்குறதுக்கு லெஃப்ட் சைடு கொடுத்துட்டேன். கீபோர்ட்னா நீங்கள் டிஏ இல்லாட்டி ஏ கொடுங்க. உங்களுக்கு பழசு தோசத்துலேயே கொடுத்துக்கோங்க. நான் சொல்கிறதுனால கொடுக்காதீங்க. ஐயா இது இப்போவே 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. 50 மினிட்ஸ் இதெல்லாம் சான்ஸே இல்லைங்க. எப்பவும் போல 20 நிமிஷம் ஆயிரும். நீங்கள் என்ன பாருங்கள், 20 நிமிஷம்னா 5 நிமிஷத்தில் முடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். இப்போவே 3 நிமிஷம் ஆயிடுச்சு. சரி வாங்க ஃபஸ்ட்டு செக் பாயிண்ட்டை பிடிச்சிக்குவோம். இது மேலே போகணுமா? லீஸ்ட்டுக்கு 20 மினிட்ஸ்க்காச்சும் முடிச்சுக்கணும். அப்போ பட்டது இப்போ வந்து கிளிச் ஆகி இது அவுட் ஆகுறேங்க. அதான் நான் பார்த்தேன் அப்போவே ஏன் அவுட் ஆகலைன்னு. சரி வாங்க இந்த தடவை கரெக்டாக போகலாம். ஜஸ்ட்டு மிஸ்ஸு. அப்படியே ஒரு ஜம்ப்பு. ஐயா உழுதுட்டனே. என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது. சரி வாங்க மறுபடியும் போவோம். இது ஏதாச்சும் கரெக்டாக போகலாம். எஸ் இங்கே வந்தாச்சு. அப்படியே ஒரு ஜம்ப்பு, அப்படியே ஒரு ஜம்ப்பு, அப்படியே ஒரு ஜம்ப்பு, அப்படியே ஒரு ஜம்ப்பு, அப்படியே ஒரு ஜம்ப்பு. எஸ் இங்கே வந்தாச்சு. இங்கே வந்து செக் பாயிண்ட் பிடிச்சிட்டு அப்படியே ஒரு ஜம்ப்பு, அப்படியே ஸ்வைங் இந்த ரைன், எம் ஸ்வைங் இந்த ரைன் அப்படியே போகலாம். வாங்க இதில் இது என்ன கேம்லேயுமே இந்த டைலாக் போட்டு சொல்லிடுங்க. ஏன்னா இந்த டைலாக் பிடிச்ச டைலாக். எனக்கு தெரிஞ்ச அண்ணா சொல்லுவாங்க. அதனாலேயே அது இப்போ இந்த டைலாக் பிடிச்சி போச்சு. அவங்க பேர் நான் சொல்ல மாட்டேன். நிறைய பேர் கேட்டிங்கன்னா சொல்லுவேன். நான் பேர் சொல்ல விரும்பல. நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் வேறு சொல்லுவேன், இல்லாட்டி நான் சொல்ல மாட்டேன். எஸ் கடைசி ஒன்று வந்தாச்சு. சரி ஓகே வாங்க போய் செக் பாயிண்ட்டை பிடிச்சிக்கிட்டு எஸ் இப்படி வந்து அப்படியே ஜம்ப்பு. வந்தாச்சு வந்தாச்சு வந்தாச்சு. இது வந்து திறந்து செக் பாயிண்ட்டை பிடிச்சாச்சு. இங்கே ஒரு ஜேஎஸ்பி நிற்கிது. மறுபடியும் அந்த டைலாக் சொல்லுவான். ஸ்வைங் இந்த ராய், ஸ்வைங் இந்த ராய். நல்லா இருக்குங்க அந்த பாட்டு. நீங்களும் சொல்லிகிட்டே விளையாடுங்க, நல்லாயிருக்கும். அப்படியே அவுட் ஆகாமல் விளையாடலாம். எஸ் கிட்ட வந்தாச்சு. இந்த தடவை அவுட் ஆகல.
எஸ் வந்தாச்சு. இப்போ இந்த ஏணி மேலே ஏறி போகணும். என்னென்னமோ வைக்கிறாங்க. எஸ் இந்த செக் பாயிண்ட்டை பிடிச்சிட்டு இந்த லேசர் லைட் மேலே படாமல் போகணும்னு சொல்லி வைபூரில் போட்டுட்டேன். க்ளோஸ் கொடுத்துட்டேன். இப்போ வந்து இதுக்கு தான் அவசரமாக விளையாடக்கூடாது. நீங்கள் அவசரமாக விளையாடாதீங்க, பொறுமையாக நிதானமாக விளையாடுங்க. அப்போ தான் ஜெயிக்க முடியும். விளையாடி ஜெயிக்கவே முடியாது. எஸ் வந்தாச்சு. இன்னும் இது கொட்டை இருக்குல்லங்க, இதில் போனால் பிளேடு வேறு வந்துட்டு போகுது இடையில. பிளேடு போயிரு. இது சீட்டிங் இந்த மாதிரியே தான் இருக்குது. ஃபுல்லாகவே சீட்டிங் தான். நான் ஜம்ப் பண்ணிட்டேன், அப்புறம் எப்படி வந்து வரும்? இது ஓவர் மாதிரி இருக்குதுங்க. இது லைட்டாக கீழே விழுந்துட்டுக்கிறேன், அது அடியும் வாங்கிட்டுக்கிறேன். இந்த கேம் எப்படி தான் முடிக்க போகிறணும்? இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு 10 வீடியோ 5 வீடியோ போட்டிருப்பேன். ஆனால் அப்போல்லாம் இந்த மாதிரி இல்லைங்க. சேனல் ஆரம்பித்து ஒரு மாதம் தாங்க இருக்கும். அதுக்குள்ளாரே இப்போ இந்த கேம் இவ்வளோ டஃப்பாக இருக்கும் நான் நினச்சி கூட பார்க்கலீங்க. இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி ஹார்டான கேம்ஸ்லாம் விளையாடக்கூடாது போல். பரவாயில்ல, எடுத்துட்டோம், விளையாடி தாங்கணும். வந்துட்டேன். ஆனால் செக் பாயிண்ட் அது பிடிச்சிட்டு தான் இங்கே ரீச் பண்ணியிருக்கலாம். சே, ஆனால் வந்துட்டு உடஞ்சி விழுந்துட்டேங்க. இதுதான் இப்போ என்னங்க அது கொஞ்சம் பட்டால் கூட ஃபுல் ஹெல்த் போயிடுது. நம்ம போனோம் இப்போ தான் ஒரு 2 வீடியோ இப்போ தான் இன்றைக்கே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். இது 2வது வீடியோ. இன்றைக்கி அப்லோட் பண்ண மாட்டேன், அது நாளைக்கு தான் அப்லோட் பண்ணிடுவேன். ஏன்னா டைம் இல்லை. சரி வாங்க இப்படி போகலாம். இப்படி வந்து ஆடியார் ஜம்ப்பு அப்படியே ஒரு ஜம்ப்பு. இப்போ எஸ் உள்ளே வந்தாச்சு. ஓப்பன் பண்ண கதவை. இப்போ இப்படி ஸ்வைங்கன்னு கீழே இறங்கி இதில் ஜம்ப் ஸ்பேஸ் இது கொடுத்துக்கலாம். ஸ்பேஸுங்கிற பாருங்க, செக் பாயிண்ட்டை கொடுத்துக்கலாம். இது கம்ப்யூட்டராக விளையாடி ஸ்பேஸ்னே வாயில் வருது. செக் பாயிண்ட்டை பூட்டிடா அப்படிச்சாச்சு. மாடெல்லாம் உள்ள வச்சுருக்காருங்க. மாடு அது கொடுக்காத லேஸ் லைட்லாம் வச்சுருக்காங்க. மாடு வச்சுருக்கீங்களா? அதெல்லாம் செத்துறாது. நான் செத்துட்டேன். ஐயோ அதான் சொன்னேன், நம்மளுக்கு சூனி வைக்கிறானுங்களே என்னமோ ஒன்று. அந்த இதுக்கு மேலே மாடு இருக்குல்லைங்க, அது மேலே ஏறக்கூடாது. மறுபடியும் அவுட் ஆகிட்டேனா? சரி ஓகே, இது ரைட்டாக கஷ்டமாக இருக்கேண்ணா. நான் இப்போ தாங்க புதுசாக விளையாடுறேன், அதனால் எனக்கு அப்படி தெரியுது போலிங்க. நிறைய பேர் நீங்கள் எல்லாம் விளையாடிருப்பீங்களா, அவங்களுக்குலாம் கரெக்டாக வந்திருக்கோம். எனக்குலாம் இப்படி வருது. வந்துட்டேன் எப்படியோ. சரி வாங்க மேலே ஏறுவோம். இப்போ என்ன இப்போ பிரச்சனைனா, நம்ம இதில் செக் பாயிண்ட் கொடுத்துறானுங்க. சரி நான் கூட செக் பாயிண்ட் கொடுக்காம அங்கேருந்து வருவோம்னு நினச்சேன். பசங்கள் இங்கேருந்து ஜம்ப் பண்ணி பார்க்கலாமா? இப்படி தான் பார்க்குமே. நம்மக்கிட்ட அங்கே இருந்ததை பார்க்கலிங்க. ஐயா பரவாயில்ல, செக் பாயிண்ட் இங்கே தானே இருக்குது. வந்தாச்சு. நான் என்ன சொல்கிறேன்னு இப்போ பார்க்க ஆட்டுறேங்க. ஆனால் விழுந்துட்டேன்னா ஃபஸ்ட் இருந்தால் ஒர்க் ஆகாதுன்னு நான் சொன்னோம். இருங்க, இங்கேருந்து அப்படியே அச்சிச்ச என்னங்க இது இப்படி விழுந்துச்சு? ரீச் பண்ணாது. ஆகிட்டேன். இப்படி வந்து இது ஜம்ப் பண்ணி இங்கே வந்துட்டு அப்படியே ஒரு ஜம்ப் அடிச்சுட்டு இப்போ நான் இப்படி வந்து அப்படியே என்னமோ தட்டி விட்டுச்சுங்க. நான் நல்லா பார்த்தேன், ஏதோ தட்டி விட்டுருச்சு. கரெக்டாக தான் போனேன். இங்கேருந்து ஏதோ தட்டி விட்ட மாதிரி இருந்துச்சுங்க. அதனால தான் நான் கரெக்டாக தப்பாக போனேன். நீங்கள் கூட கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. இருங்க மறுபடியும் ட்ரை பண்ணி பார்ப்போம். பாருங்களேன், இதுக்கு மேலே ஜம்ப் பண்ண முடியலைங்க. அடாடா அதானே பார்த்தேன். இங்கே இப்படி இருந்து ஜம்ப் பண்ணி போயிடலான்னு பார்த்தேன். அப்படியெல்லாம் இப்போ முடியலைங்க. சரி நம்ம இப்படியே போயிடலாம், நேர் வழியிலேயே போயிடலாம். நேர் வழியில் போகிறதா கரெக்டு. குறுக்குழியில் போனால் இப்படி தான் ஆப்பு. இப்போ எஸ் இங்கே வந்தாச்சு. இது வேறு சும்மா பச்சை கலரில் ஒன்று வச்சிடறானுங்க. ஐய கீழே விழுந்துட்டேனே. 10 நூற்றுக்கு மேலேயாச்சும் நின்றுருக்கலாம். கொஞ்சம் ஒரு சொட்டு தான், அதாவது ஒரு சொட்டாச்சும் மிஞ்சிருப்போம் லைஃபு. கீழே விழுந்தா சுத்தம் முடிஞ்சு. ஏன்னா அவ்வளோதான், கீழே ஃபுல்லாக பச்சை கலர் தான். அதெல்லாம் டப்பு 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 டப்புன்னு ஜம்ப் ஸ்பேஸ் கொடுத்துடலாம். இதெல்லாம் ஸ்பேஸ் கொடுத்தாலும் அதே இடத்துல தான் விழுவோம். ஸோ அதனாலே இது கஷ்டம் இல்லைட்டா. இப்படி வந்து இது ஜம்ப். எஸ் இங்கே வந்தாச்சு. என்னடா சனமாக இருக்கா? சரி ஃபிஷ் பண்ணிட்டேன். இப்படி வந்து ஏரியா போயிட்டு சுற்றி நீங்கள் நிறைய தடவை லைக் பண்ணாதான் நான் 2வது வீடியோ ஒரு
நாளைக்கு போடுவேன், இல்லாட்டி 2வது வீடியோ போட மாட்டேன். நிறைய பேர் ஒரு வாரத்துக்கு ஒரு கதை வீடியோ போடுறாங்க. இன்னும் 5 நிமிஷத்துலேயே வீடியோ முடிக்கணுங்க. அதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் ரொம்பவே குறைவு தான். ஏன்னா இன்னும் 5 நிமிஷத்தில் முடிக்கிறது லைட்டாக கஷ்டம் தானேங்க. 10 நிமிஷத்தில் முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதிகமான வாய்ப்பே இருக்குது. 10 நிமிஷம்னா கூட முடிச்சிடலாம். இதே 5 நிமிஷம்னா இன்னும் 5 நிமிஷம் தானேங்க. 5 நிமிஷத்தில் எப்படி முடிக்க முடியும்? ஸோ அதனாலங்க இப்படி வந்து ஜம்ப். எஸ் வந்தாச்சு, இங்கே வந்தாச்சு. இப்படி வந்து அப்படியே வந்து அப்படியே ஒரு ஜம்ப்பு இப்படி திரும்பிக்கிட்டு நான் ஜம்ப் பண்ணிட்டேன். எனக்கு கொஞ்சம் பின்னாடி இருந்தே ஜம்ப் பண்ணி ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். குழந்தைங்க ஸ்பேஸுங்கிற பாருங்க, ஃப்ரண்ட் பட்டன் கொடுத்துருக்கோம். ஸ்பேஸ்லேயே வழி வருது. அது ஸ்பேஸ் கொடுத்தா இதுதான் ஜம்ப்பு தான் ஆகும். ஸ்பேஸ் தான் கொடுத்துட்டு போகிறேன். ஏங்க இதெல்லாம் ஒத்துக்க முடியாது, இதெல்லாம் ஒத்துக்க முடியாது, ஒத்துக்கவே முடியாது. இதெல்லாம் சுத்தமாக ஒத்துக்க முடியாது, நல்லாவே ஒத்துக்கவே முடியாது. எப்படிங்க இது நடக்கலாம்? நான் ஜம்ப் பண்ணிட்டேனே, அப்போ ஸ்பேஸ் தானே கொடுத்தேன். எப்படி ஜம்ப் ஆகலாம்? இந்த வியூ வச்சுக்கலாம், அப்போ தான் ஏமாற்ற மாட்டானுங்க. எஸ் இங்கே வந்தாச்சு. இந்த நம்ம இது சவுண்ட் வச்சு பார்க்கலாமாங்களா இந்த இடத்துல? சரி எப்போ ஐயோ பரவாயில்ல, செக் பாயிண்ட் பிடிச்சிட்டு நல்ல வேலை, இல்லாட்டி அங்கேருந்து வந்திருப்பேன். செக் பாயிண்ட் பிடிச்சங்காட்டிக்கு நல்லா இருந்துச்சு, இல்லாட்டி அவ்வளோதான் சோழியே முடிஞ்சிருக்கோங்க. தெனாரம் வந்து பூரா பெஸ்ட்டு. என்னது இது? ஓ டம்மியா? இப்போ ஸ்வங்கின்னு கீழே சறுக்கிட்டு போகிறோம், ஜாலியாக இருக்கு. வந்தாச்சு. அப்படியே இங்கே வந்து ஆப்பிள்லாம் வச்சுருக்காங்க. இதே எனக்கு கொடுத்துருக்கீங்கன்னா நான் சாப்பிட்ருப்பேன்ல, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஆப்பிள்லாம். இது ஏதோ பாய்சன். அந்த இடத்துல ஜம்ப்பு கொடுத்துருக்கலாங்க, தப்பிச்சிருப்பேன். இதே பிளானிங்கே இல்லை சுத்தமாக. சரி வாங்க இந்த ஏரியாச்சும் கரெக்டாக போகலாம். இந்த இடத்துல சொங்கின்னு சர்க்கிட் போவோம். இந்த இடத்துல ஐயோ மியூசிக் கொடுத்தான்னு பார்த்தேன். பரவாயில்ல, கீழே வந்துட்டு மறுபடியும் மியூசிக் கொடுப்போம். எஸ் கொடுத்தாச்சா? என்னங்க இது சில கேம்ஸில் இந்த அதாவது நம்ம ஏற்கனவே பாரிஸ் அப்படின்னு ஒரு கேம் விளையாடிருப்போங்க. அது செகண்ட் கேம் போலையோ தேர்ட் கேம் போலையோ சரியாக தெரில. ஆனால் அதுலேயும் இதே மாதிரி இருந்துச்சுங்க. அதை அப்படியே போய் தூக்கி போடுவோங்க, அது மாதிரி இருந்துச்சுல்ல. ஆனால் தூக்கி போடுற மாதிரிலாம் இல்லை, நடந்தே வந்துடலாம், ஒரு பிரச்சனையும் இந்த கேமில். அந்த கேமில் சொல்கிறேன், கரெக்டாக வெளியினா அவ்வளோதான். ஓப்பன் ஆகுது, அவுட் ஆயிருமோ? கிட்ட போனால் ஓப்பனே ஆகுமா? இது தெரில. இந்த போன் மேலாம் வந்து போகணும். இது என்ன போனால் இருக்குங்க? நீங்கள் எல்லாம் ரத்தம். ஐயோ சரி வாங்க. வந்துருச்சா? திரும்ப வந்து ஏறினாங்க. சில கேம்ஸில் ஏறிடுறான், சில கேம்ஸில் ஏற மாட்டேங்கிறான். ஃபஸ்ட்டு டெரர் ஆஃப் ஃபோபின்னு ஒரு கேம் ட்ரை பண்ணியிருப்போம். அந்த கேமில் அந்த மாதிரிலாம் ஒரு ஆப்ஷனும் கிடையாது. ஃபஸ்ட்டாக இந்த கேமே ஃபஸ்ட்டாக ஆரம்பிச்சிருக்கலாமோ? அது அதே இதை நீங்களும் நினைக்கிறீங்களா? ஐயா இங்கே என்ன 3 வழி இருக்குது. நம்ம ஒன்றுலேயும் ஒன்று போய் பார்க்கணுங்களா? ஐயே லைட்டாக டைஃபாக இருக்கும் போலியே. நம்ம ஸ்டேஜில் எவனமே இல்லையா? ஐயே 18 இருந்தால் கூட பரவாயில்ல. இதுதான் கரெக்டு. எதிர்ச்சியாக வந்தேன். இதுதான் கரெக்டு. இப்போது இது இல்லை. இப்போ சென்ட்ரல் போச்சு. பேசாமல் அதுலேயே போயிருக்கலாம். ஒன்றுலேயே ஃபாஸ்ட்டாக ஜம்ப் பண்ணிடணுங்க, இல்லாட்டி நம்ம அவுட் ஆகிடுவோம். இந்த இது இல்லை. இப்போ வந்து இது அப்போ அதுதானா? ஐயோ தப்பு பண்ணிட்டேனே. இருங்க வா சீக்கிரம் யூஸ் பண்ணிட்டேனா? இப்போ ஃபஸ்ட்டு இது, செகண்ட் இது, தேர்டு இது, ஃபோர்த் என்னது? அப்பா இதுதான். ஒரு கட்டத்துக்கு மேலே இதில் போக முடியாதா? இந்த கேமை நான் ஒரு வீடியோவில் பார்த்துருக்கேன், ஆனால் தப்பாக பண்ணிட்டேன். சே
கீழே கூட இப்போ ரெட் கலரில் தானே இருந்து இப்போ எப்படியே க்ரீன் கலரில் மாறிடுச்சு. இவ்வளோ க்ரீனாக தான் இருக்குமோ? இப்போ பாருங்க ரெட் கலரில் மாறிடுச்சு. என்னடா இது மேஜிக்காக இருக்குது. என்னமோ பண்ணுறானுங்க நம்மளை வச்சுக்கிட்டு. காமெடி கீம்படி பண்ணல என்னை வச்சு ஏதோ என்னமோ ஒன்று. சரி வாங்க கரெக்டாக போவோம். இதுவியாச்சு. எஸ் இங்கே வந்தாச்சு. இவ்வளோ பெருசு இருக்குது பார்த்தீங்களா? இப்போ நான் விழுந்தன்ல. அப்போனா அவ்வளோ பெருசாக தாண்டது. இப்போவே 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அப்போனா 30 மினிட்ஸ் ஆயிடுங்க. 20 மினிட்ஸ்ன்னு நினச்சேன், 30 ஆயிடுச்சேன். இந்த கரெக்டாக போய் ஆகணும். இது லைட்டாக டிஃபிகல்ட்டாக தாங்க இருக்குது. இருந்தாலும் ரொம்ப இல்லை, லைட்டாக கரெக்டாக பார்த்து போனால் போயிடுவோம். என்னங்க இது கிளிச்செல்லாம் ஆகுது இடையில. நானே ஒழுங்காக போக மாட்டேன், இதில் கிளிச்சு வேறையா? எஸ் வந்தாச்சு. இன்னும் 2 தான். எஸ் இங்கே வந்தாச்சு, இங்கே வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தான் போயிடலாம். ஃபாஸ்ட்டாக போய் ஜம்ப் அடிச்சிடலாம். அப்பாடா வந்துருச்சு. நம்ம ஃபாஸ்ட் இது ஸ்லோ ஆகும்னு நினச்சா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது. ஓ ஃபாஸ்ட்டாக போக போலீங்க. இதில் ஜம்ப் பண்ணி போகணும், அவ்வளோதான். நம்ம இது நான் கூட நம்ம இது பின்னாடி தள்ளுன்னு பார்த்தேன். பார்த்தா முன்னாடி தள்ளுது. அதுக்கு ஆப்போசிட்டாக இதுதான். இதுவும் லைட்டாக டஃப்பாக தாங்க இருக்குது. இது குறைச்சி இடம் போட்டுறக்கூடாது. நல்லாவே கஷ்டமாக தான் இருக்குது இது. சரி வாங்க இப்படி போயிட்டு அப்படியே ஜம்ப்பு. ஐய என்னங்க இது இப்படி பண்ணுது? ஐய இப்படி வந்து சரி ஜம்ப்பு. இப்படி வந்து ஐய பேசாமல் இந்த அங்கே வச்சுக்கோங்க. அவையாச்சும் கொஞ்சமாச்சும் கரெக்டாக போவோம். இப்படி போய் உழுந்துட்டே இருக்குங்க. ஆடியர் ஜம்ப்பு. ஐயா உழுந்துட்டே இருக்கீனே. எஸ் வந்தாச்சு. ஆஹா சரி மைன்கிராஃப்ட் பார்ட் 2 கிரியேட்டிவில் போட்டுருப்பேங்க. சாரிங்க, அதுக்கு ரொம்ப மன்னிச்சுக்கோங்க. அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கவே கூடாதுங்க, தெரியாமல் அப்லோட் பண்ணிட்டேன். ஏன்னா நான் வந்து இந்த கிரியேட்டிவ் மோட் யாருக்குமே உங்களுக்கு மோஸ்ட்லி பிடிக்காது. சில பேர்த்துக்கு தான் பிடிக்கும். அதுவும் சில பேர்த்துக்கு பிடிக்குமே எனக்கு சொல்ல முடியாது, தெளிவாக சொல்ல முடியாது. ஆனால் சர்வைவல் தான் நிறைய பேர் போட்டு விளையாடுவாங்க. நான் கிரியேட்டிவ் மோட் போட்டேன், அதுவும் 1 டே தான் சர்வை பண்ணேன். ஸோ அதனால் அடுத்த தடவை உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மைன்கிராஃப்ட் கமெண்ட்லேயே சொல்லுங்கள், இந்த கமெண்ட்டில் வேணாம். ஐயா மறுபடியும் ட்ரைட்டாங்க. டே இருட்டு மட்டும் ஆக்காதீங்கிற பயமாக இருக்குது. அப்போ வந்துருச்சு. இப்போ இங்கே வந்திருக்கோம். இதிலலாம் ஜம்ப் பண்ணி போகணுமா? டே வெள்ளை கலரில் இருக்குது. இதை போய் டஃப்ட்டுன்னு சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம தப்பிச்ச மாதிரி தான் போங்க. இப்போவே 18 நிமிஷம் ஆயிடுச்சு. இதில் நம்ம 20 நிமிஷம் கண்டிப்பாக எஸ்கேப் பார்க்க முடியாது. 2 நிமிஷம் தான். அதில் எப்படி எஸ்கேப் பார்க்க முடியும்? இது இல்லையா? அதுதான் எக்ஸிட் வழி. சரி அதை கூட ஓப்பன் பண்ணியிருந்தாலும் எப்போவோ எஸ்கேப் முடிச்சிருக்கலாம். இப்போவே முடிச்சிருக்கலாம். டேய் எப்பட்றா நீ அந்த பக்கம் வந்த? டேய் ஓ இது மேலே லேண்டில் எல்லாம் டைப் பிடிச்சிக்குதுப்பா. நல்லா இருக்கே. உட்காந்துக்கிறாங்க. இங்கே பாருங்களேன், போகாம பிடிச்சிக்குது. கீழே போகாமல் பிடிச்சிக்குது. இது நல்லா இருக்கே. இப்படி உழுக வந்தாச்சு. நல்லா இருக்குது. சரி வாங்க இந்த செக் பாயிண்ட் பிடிச்சிட்டு மேலே போவோம். அட்லீஸ்ட் இதுவாச்சும் ஈஸியாக வச்சானுங்களே. இதையும் கஷ்டமாக வைக்காம. ஏடா வலிக்கு விட்டுருச்சு. உயிரோட தான் இருக்குண்ணா. அப்போ இதெல்லாம் பட்டரா? ஒன்றுமே ஆகாதா? இங்கே பாருங்க வலிக்குதான் விடுது. நான் கூட ஏதோ பண்ணணும்னு நினச்சேன். அப்படியே ஜம்ப் அடிச்சு போயிடுவோம் போல நாங்களாம். இது எதுக்கு சும்மாக்கு போ. அவ்வளோதான் ஜம்ப்பு கொடுத்துட்டா வந்துடலாம். இதுக்கு போயிட்டு அதெல்லாம் என்னங்க இதெல்லாம் என்னென்னமோ கொடுக்குறானுங்க. என்னென்னமோ இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இப்படி போட்டு வச்சுக்கிறானுங்க. நானும் இப்படியே மாட்டிக்கிறேன். மாட்டுறத ஒன்று தான் இதில் குறைச்சல். இந்த வியூ வச்சுக்கிறேன். டேய் நீ போடா. இல்லாட்டி உனக்கு பொருளாதாரத்துக்கு அனுப்பிச்சி விட்ருவேன். சீக்கிரமாக போ. அவனும் போக மாட்டேங்கிறான். நான் போனால் ஃபாஸ்ட்டாக போனால் கொடுத்துருவேன். பாருங்களேன் எவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு. டே போயிடுறா நீனு. போகிறோம் ஸ்லோவாக போகிறோம். நெட்வொர்க் ப்ராப்ளம் போலீங்க.
எவ்வளோ ஸ்லோவாக போகிறான் பாருங்களேன். நீ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறா. ஃபஸ்ட்டாக ஜம்ப் அடிச்சிடலாங்க. எத்தனை நேரம் வந்துட்டு இருக்குது? செக் பண்ணிட்டு பிடி. இப்போ மட்டும் கேம் முடிஞ்சா எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும். அவ்வளோதானே கேம் முடிஞ்சா? இது முடிச்சுட்டு போனாங்க. கேம் முடிஞ்சுங்க. சும்மா எதிர்ச்சியாக சொன்னேன், உண்மையாக நடந்துருச்சு. நம்ம நடந்தே போயிடுறாங்க. தப்பு இல்லாட்டி நம்ம போயிட்டு விழுந்துடுறோம். நம்ம இப்படியே ஜம்ப் அடிச்சு போய்க்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. நமக்கு சறுக்கிட்டு போயிட்டு விழுந்துடுறோம். அவ்வளோ நம்மள மாதிரியே வரான் பாருங்களேன். வந்துட்டோம். டே நீ ஃபஸ்ட்டு போடா, உன்னை பார்த்து நான் வரேன். இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று கரெக்டாக போயிட்டு அப்போ கரெக்டாக போ. ஏன்னா செகண்ட் ஒன்று விழுந்துட்டான். ஐயோ நானும் விழுந்துட்டேனே. அவனை பார்த்துட்டாங்க நம்ம போகலான் இருந்தோம். ஃபஸ்ட்டு ஒன்று அதே மாதிரியே கரெக்டாக போனோம், நம்மளும் விழுந்துட்டோம். அப்புறம் டே வாடா, நம்ம 2 பேரும் சேர்ந்து போகலாம். ஐயோ சர்க்கிட் மட்டும் போகக்கூடாது. அப்பாடா ஸ்பேஸ் கொடுத்துட்டேன். அவன் விழுந்துட்டானா? சோளமுத்தா போச்சா? சரிதாங்க. இப்படி வந்து ஆடியர் ஜம்ப்பு. எஸ் ஜஸ்ட் மிஸ். ஆடியர் ஜம்ப்பு. அப்படியே ஒரு ஜம்ப்புக்கு அப்படியே ஒரு ஜம்ப்பு சொல்கிறேன். ஐயோ சரி வாங்க, மறுபடியும் உள்ள வந்தாச்சு. இப்போ நம்ம என்ன தெரியுங்களா, இதில் சறுக்கிறது ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. சறுக்குறா. ஐய இப்போ பாருங்களே. இப்போ வந்து சறுக்குறா. சறுக்குறானா? சறுக்குனானே. எல்லா கீயும் கொடுக்க போகிற, சறுக்க மட்டும் பண்ணிக்கிறான். ஃபஸ்ட்லேருந்து போயிட்டு நீங்கள் நல்லா போயிட்டு ஃபாஸ்ட்டாக ஓடி வருவோம். நீ சறுக்கணும்டா தம்பி. அசாம் போய் விழுந்துடலாங்க. ஆஹா இருங்க, ரீசர்ச் சாப்டர் கொடுத்துடலாம். கொடுத்தாச்சு. எஸ் இப்படி ஆயிடுச்சு. இன்னும் மண்டை மட்டும் உருண்டு கீழே வந்துருச்சு. எஸ் இப்போ வந்தாச்சு. இப்போ என்ன தெரியுங்களா, நான் போன தடவை தப்பு பண்ணிட்டேன். எப்போடா சேர்க்குறானா? இப்படி போயிட்டு ஜம்ப் கொடுத்துடணும். இல்லாட்டி எப்படிங்க இப்போ நடந்தா கிளிச்சு. எப்படி அப்படிலாம் நடக்க முடியாது, மேலாம் நடக்க முடியாதுங்க. இப்படி வந்து ஆடியோ ஜம்ப் கொடுத்துடணும், இல்லாட்டி மாட்டிக்கும். இப்படி வந்துட்டோம்ல. மாசா கெத்தா. எனக்கு தெரிஞ்சு 25குள்ள கேம் பிளே முடிச்சிடலாம். முடிச்சிருவோம் 25குள்ள. எஸ் வந்தாச்சு. படுத்து எப்படி போகிறது? எத்தனை தூரம் நடந்து போகணும்? ஆஹா இது ஒன்றும் 5 நிமிஷம். அவ்வளோ தூரம் போகணுமா? டே ஓவர்ரா. கையை தான் வலிக்க போகுது. சரி படுத்துக்கலாம். படுத்தாச்சுங்க. சும்மா முன்னாடி ஃப்ரெண்டு பட்டனை மட்டும் அப்படியே அமுத்திட்டே இருக்கலாம். எத்தனை நேரம் அமுத்துறது? பாவண்ட ஃப்ரெண்டு பட்டனு இந்த அநியாயம். வேறு ஃப்ரெண்டு பட்டன் இப்போ பிடிச்சி அமைக்கிட்டு இருக்கிறேன். ஏன் அப்படி ஒரு பட்டன் நான் ரொம்ப நேரம் அமைக்கிட்டு இருந்தேன், அவ்வளோதான். அந்த பட்டனு கழுந்து வந்துடும். அப்பாடா வந்தாச்சு. இப்போடா ஏன்னா போனது நான் வரவே இல்லை. ஸோ அதனால் நீங்கள் நிறைய பேர் சொன்னீங்க கமெண்டில். நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு கேம் ப்ளே போடும்போதே நான் சரியாக இந்த அளவுக்கு வரல. ட்ரெயின்லேயே கேம் ப்ளே முடிச்சுட்டு இருந்தால் அது அதோட எண்டிங் தான், அதுக்கு அப்புறம் இல்லை. இருந்தாலும் நான் ஃபுல்லாகவே முடிச்சுட்டு போடுறேன். இதுக்கு மேலே அப்படி தான் வரும். ஸோ அதனால் ஃபஸ்ட் டைம் போட்டங்காட்டி சரியில் தெரியலைங்க. இதுக்கு மேலே எனக்கு தெரியுங்க. ஸோ அதனால் அது மட்டும் மன்னிச்சுக்கோங்க. பாய்டா. பாய் பை 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 பாய் பாய் பை 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 பாய் 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 பாய். கரெக்டாக 25 நிமிஷம் வரைக்கும் இருக்குதுங்க. அது வரைக்கும் சும்மா ஏதாச்சும் பண்ணிகிட்டு இருப்போம் வாங்க. இன்னும் 30 செகண்ட் இருக்குது. அது சும்மா ஏதாச்சும் விளையாடிட்டு இருப்போம் வாங்க. ஆஹா 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 விளையாடிட்டுக்கலான்னு பார்த்தா இன்னும் 20 செகண்ட் தான் இருக்குது. அதுக்குள்ளே விளையாடி தானாகவே வீடியோ கட் ஆயிரும். ஸோ அதனால் அதுக்குள்ளே விளையாடணும். போடா. செக் பாயிண்ட் இங்கே தான் இருக்குது. ஸ்பீடு பட்டன் பிடிக்க மறந்துட்டனே.
சரி பாய் 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 பாய். ஐயோ அதுக்கு மேலே பண்ணிட்டேன்ல. சரி இந்த கடைசியாக ஐயோ ஐயோ இப்போ பாருங்கள். பை 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 உங்கள் ஃப்ரண்ட்டு பட்டன் கொடுக்குறேன். பை 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 பாய். அவ்வளோதாங்க. ரொம்ப நேரம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. பாய்.